ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்களுக்கான டெஸ்டிங் வீடியோ, அதாவது பாட்டு போட்டு டெஸ்ட் பண்ணுற வீடியோ நான் நம்ம குரூப் KMS டிஜிட்டல் மீடியான்ற டெலிகிராம் குரூப்பில் தான் அப்லோட் பண்ணுறேன். காரணம் உங்களுக்கே தெரியும், யூடியூப்பில் போட்டால் காப்பிரைட் இஷ்யூ வரும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது பிரதீப் அப்படின்ற ஒருத்தர் நம்மக்கிட்ட 540 போர்டு வாங்கிட்டு போயிருந்தார். அதை போட்டு டெஸ்ட் பண்ண வீடியோ தான் இது. அவர் நம்மளுக்கு கொடுத்துருந்தாரு, அவருக்கு தேங்க்ஸ். 540 போட்டு இதை ரெடி பண்ணி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் வீடியோ கொடுத்துருந்தாரு. இதனோட டெஸ்டிங் வீடியோவும் நான் டெலிகிராம் குரூப்பில் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இனிமேல் வர வீடியோவோட டெஸ்டிங்கும் அதில் தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராம் குரூப்பை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம், கனகராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ என்னென்னா, இந்த ப்ரீஆம்ப் பற்றினதுங்க. ப்ரீ ஆம்பிளிஃபையர் மைக்கு போட இந்த சவுண்ட் சிஸ்டம் அவங்களுக்காக இது ரெடி பண்ணியிருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் பேஸு, ட்ரிபிளு, மைக் வால்யூமு, எக்கோ ரிப்பீட்டேஷன் ஆகும்ல, அந்த எக்கோ ரிப்பீட் ஆகிறதுக்கான வால்யூமு. இது மாஸ்டர். இந்த மாஸ்டர் நம்ம அட்ஜஸ்ட் மாஸ்டர் பார்த்தோம்னா மைக்குக்கும் USB ரெண்டுக்கும் சேர்த்து இந்த மாஸ்டர் ஒர்க் ஆகும். இந்த மிக்ஸுன்னு இருக்கிறது மைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கும் பொழுது மியூசிக்கு பாட்டு மிக்ஸ் ஆகிறதுக்கு இந்த கண்ட்ரோலு. மைக் மட்டும் வேணும் அப்படின்னா இதை கண்ட்ரோல் நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மைக் மட்டும் வரும். சரி, பாட்டு பாடிட்டு இருக்கும் போதே மைக் பேசணும் அப்படின்னா இந்த மிக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா பாட்டு வரும், மைக் பேசுறது அப்படியே வந்துடும். மைக்கு கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா பாட்டு மட்டும் போயிட்டுருக்கோம். இந்த டெஸ்ட்டுன்றது எதுக்காக அப்படின்னா, உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்பீக்கர் வச்சுருக்கிறோம். அது என்ன பாட்டு பாடுது அப்படின்றத அவங்க செக் பண்ணிவிட்டு மேலே அப்படின்னா லைனுக்கு அவுட்டு கொடுக்கறதுக்காக அந்த இது சாக்கெட் பார்த்தோம்னா 2 மைக் சாக்கெட்டு. இது பேஸுக்கான ஃப்ரீக்வன்சி, இது ட்ரிபிளுக்கான ஃப்ரீக்வன்சி. இது பேஸு, இது ட்ரிபிள். இது பார்த்தோம்னா அவங்க மைக்குக்கு அந்த PA ஆம்புக்கு பேஸு கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னாங்க. இந்த போர்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த போர்டை போட்டு இதை ரெடி பண்ணியிருக்கேன். இதில் பேஸோட ஃப்ரீக்வன்சி நம்ம மாற்றிக்க முடியும். அதேமாதிரி ட்ரிபிளோட ஃப்ரீக்வன்சியை மாற்றிக்கலாம். இது பேஸ் இன்க்ரீஸு, டிக்ரீஸு. நம்ம இதில் பேஸ் ஃப்ரீக்வன்சி செட் பண்ணி வச்சுட்டு இதில் பேஸ் ஏற்றுறது இறக்குறதெல்லாம் பண்ணிக்கலாம். உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஸ்பீக்கரு 4440 IC போர்டு, இதுக்கு பவர் ஆம்புக்கு ஒரு கெய்னரு. இது அவுட்டு பார்த்தோம் அப்படின்னா கெயின் ஆகி வர்றதுக்காக கெய்னர் வச்சுருக்கு. இதில் அவுட் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் மிக்ஸு, மோனோ அவுட்டு, அதாவது 2 மிக்ஸ் ஆகி வர அவுட்புட்டு இதில் வரும். இது சுவிட்ச் கெயின் இதில் அவுட் வரும். இந்த அவுட் கெயின் ஆகி வரணுமா இல்லை நார்மலாக வரணுமா அப்படின்றத செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த சுவிட்சு. இது கெய்னருக்கான கண்ட்ரோலு. ஸோ இது வேரி பண்ணோம் அப்படின்னா கெயின் வேரி ஆகும். அதான் நார்மலாக வர வால்யூம்லேருந்து மறுபடியும் கெயின் ஆகி வர அவுட்புட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் இது. அடுத்தது இந்த இது பார்த்தோம் அப்படின்னா வேறு ஏதாவது இதிலேருந்து அவுட் எடுத்து வேறு ஏதாவது சோர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 4லையும் எடுத்துக்கலாம். இது மைக்கு எக்கோ மிக்சர் போர்டு, ஜிடெக்கோடது. இதுதான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பிடி போர்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய போர்டு, டோன் கண்ட்ரோல் போர்டு. இது பேஸ் ஃப்ரீக்வன்சி, இது ட்ரிபிள் ஃப்ரீக்வன்சி. இது பேஸுக்கான போர்டு, இது பேஸுக்கான கண்ட்ரோல், இது ட்ரிபிளுக்கான கண்ட்ரோலு. USB போர்டு பெரிய IC வச்ச அந்த போர்டு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். VU மீட்டரு என்னங்க, நம்மளுடைய VU மீட்டர் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். டியூயல் பவர். இந்த போர்டு எல்லாமே டியூயல் பவரில் ஒர்க் ஆகிறதுனால டியூயல் பவரில் 12 2 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி பிரிட்ஜ் பண்ணி அதுலேருந்து நம்ம பவர் கொடுத்துருக்குறோம். இது பக் கன்வெர்ட்டரு. USBக்கு கரெக்டான ஆம்பியரில் நம்மளுக்கு பவர் கொடுக்கறதுக்காக பக் கன்வெர்ட்டரு. இது கெய்னரு.
4440 போர்டு பவர். இது உள்ளே இருக்கிற பவர் ஆம்பிளிஃபையருக்கான 4440 போர்டு. பேனல் அக்ரிலிக் பேனல் வந்து நம்ம இது ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர்ல நான் வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஆனால் அது வந்து ஃபர்ஸ்ட் அப்போ வந்து டாட் பிசிபியில் போட்டு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து பிசிபி ரெடி பண்ணி போட்டது வந்து இது வந்து மறுபடியும் லேசரில் போட்டது இந்த பேனலு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரீஆம்போட டெஸ்டிங் வீடியோ அப்படின்னு பார்த்தாக்க ஆல்ரெடி நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோ முன்னாடி போட்டிருக்கிற அந்த விளாக் பிஎஸ் சிஸ்டம் நம்மளுடைய 6 டிரான்சிஸ்டர் போர்டு டெஸ்டிங் விளாக்லேயே வந்து இந்த ப்ரீஆம்ப் வச்சு தான் நம்ம ப்ளே பண்ணி காமிச்சிருப்போம். அது இல்லாமல் இதில் இருக்கிற இந்த டெஸ்டிங் வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்ஆர் ஆடியோஸ் அவங்களுக்கு தான் நம்ம இந்த ப்ரீஆம்ப் கொடுத்துருந்தோம். அவங்க அங்கே ஃபீல்டில், அதாவது அவங்க போட்டிருந்த மைக் செட் போட்டிருந்த இடத்துல இருந்து பாட வச்சு எனக்கு எடுத்து அனுப்பின வீடியோ. அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக பாட்டு போட்டு எடுத்துருக்காங்க. அது நான் இங்கே யூடியூப்பில் ப்ளே பண்ண முடியாது. அதனால் நம்ம டெலிகிராம் லிங்க்கில் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம டெலிகிராம் லிங்க்கில் இந்த வீடியோ ப்ளே ஆகும், அங்கே நம்ம பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு நம்ம தயாரிப்பு போர்டுகள் அல்லது ஆம்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 4th ஆர்டர் சப்வூஃபர் பாக்ஸு 5.5 இன்ச்சிலேருந்து 12 இன்ச் வரைக்கும் பண்ணுறோம். ஸோ அதுக்காக அது தேவைப்பட்டாலும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வேறு இந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராக்டருக்கு மேலே வர டாப்பில் வரக்கூடிய பாக்ஸு, 2 ஸ்பீக்கரு, 2 8 இன்ச் ஸ்பீக்கரு, செட்டுக்கான இடம். இதில் வந்து செட்டு லாக் போட்ட மாதிரி. கதை